டிஎன்எஸ்டிசி ஜாப் இப்போ வந்து 1/1/2025 முன்னதாக அப்படின்ற வேர்டை மாற்றிட்டு 20/4/2025 மாற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் மட்டும் தான் டைம் இருக்குது. டிரைவராக உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ்லாம் எழுது இந்த ஒரு நாள் மட்டும் தான் டைம் இருக்குது. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அந்த கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது நடத்துனருக்கான லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. இன்னும் ஒரு நாள் மட்டும் தான் டைம் இருக்குது அப்படின்றத அகைன் இந்த இடத்துல வந்து நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ டிஎன்எஸ்டிசி டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கான சிலபஸை பார்க்குறீங்க. கட்டாய தமிழ்த்தாள் அப்படின்றது, அதாவது பொது தமிழ் அப்படின்றது 10ஆம் வகுப்பு தரத்தில் கேட்குறாங்க. ஓகேங்களா? பொது அறிவு அப்படின்றது பொது அறிவு, பொது எண்கணித அறிவு, அதாவது பேசிக் மேக்ஸாக கேட்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட் எய்டை பற்றி, அதாவது முதலுதவி பற்றிய அறிவு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்கு அப்படின்றத பார்த்து அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்முடைய மகி அகாடமி சார்பாக. டிஎன்எஸ்டிசி டிசிசி 2025 இதில் வந்து கட்டாய தமிழ்த்தாள் 50 மதிப்பெண், ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 1 மார்க். அப்புறம் அது மாதிரி தான் மற்றது எல்லாமே பொது அறிவு, அதுவும் அப்படி தான், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. அப்போ 20 கொஸ்டினுக்கு 20 மார்க்கு. அடுத்ததாக பார்ட் சி என்னென்னா தொழில்முறை திறன் தேர்வுன்னு சொல்லி 30 மார்க். ஓகேங்களா? இப்போ இப்படி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி பிரிச்சிருக்காங்களே. இதில் இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து பார்ட் ஏ, பார்ட் பிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்க்குற கான்டாக்ட் நம்பர் தான் என்னுடைய நம்பரு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மாட்டை நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதை டோட்டலாக வந்து பார்ட் ஏ தமிழ், பார்ட் பி ஜிகே, மொத்தமாக 70 மார்க் இப்போதைக்கு நம்மகிட்ட அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் இருக்குது. பட் ரிமைனிங் ஒரு 30 மார்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ரெடி பண்ணிடுவோம். இன்னும் சில தினங்கள் அதுவும் ரெடி பண்ணி அதுவுமே ஃபியூச்சரில் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இருக்கிற இந்த பார்ட் ஏ, பார்ட் பிக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுறவங்க மேலே உள்ள கான்டாக்ட் நம்பர் இப்போ பார்க்குறீங்க. அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வாங்கிக்கலாம். அதுக்கான எப்படின்னா எப்படி ஃபார்மேட் எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஜிபே அல்லது ஃபோன்பேயில் நீங்கள் வந்து பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிட்டு அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவேன். கண்டிப்பாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் படித்து நல்லபடியாக பயன்பெறுங்கள். உங்கள் எக்ஸாமுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த தடத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுமே மெட்டீரியல் அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருக்கோம். பிகாஸ் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸை படிக்கிறவங்க நல்ல ஒரு மார்க்கை வந்து அந்த எக்ஸாமில் போய் ஸ்கோர் பண்ணணும். ஸோ குட் மார்க்கை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற வடிவத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளும் வடிவமைத்திருக்கிறோம். ஓகேங்களா?